அனைவருக்கும் வணக்கம். விஜய் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாரு. தன்னை மிகப்பெரிய ஒரு அறிவாளியா நினைச்சுக்கிட்ட ஒரு ஆதவ அர்ஜுனா ஒரு தெனாவிட்டா, ஒரு திமிரா, ஒரு ஆணவத்தில் பேசியிருப்பாரு. அதை பலத்த கடை மார்பிள் குத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கே போய் அரசியல் பாடம் கற்றுக்கிட்டாரோ அந்த அரசியல் குருவே எதிர்த்து நின்று சண்டை போடுறது. அப்போ தான் நம்ம பெரிய அறிவாளின்னு ஒரு காட்டிக்கிறாரா வெளியில். விடுதலை சிறுத்தை கட்சியில் 20 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்க எல்லாமே எங்க கூட வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள ஆளுங்க சாதாரணமான ஆளுங்க இல்லை. பெரியாரை பின்பற்றுவர்கள், அம்பேத்கரை பின்பற்றுவர்கள், மார்க்சிய தத்துவங்களை உள்வாங்கியவர். அவங்களால ஒருபோதும் வேற எந்த கட்சியிலும் சேர முடியாது. சேர்ந்தாலே அவங்க அந்த இடத்துல அவங்க நிலையா நிற்க முடியாது. ஏன்னா இந்த களமே வேற, அந்த களமே வேற. இது போராளிகள் களம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு போராளிகள் களம். அப்படி போராட்ட களத்தில் இருக்கிற எந்த தோழர்களும், எந்த விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் எந்த ஒரு கட்சிக்கும் சேர மாட்டாங்க. சேர்ந்தாலே அவங்களால அங்கே போய் பயணம் பண்ண முடியாது. சற்று மறுபடியும் விடுதலை சிறுத்தைக்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். எங்கள் தலைவர் எங்களை அப்படி வளர்த்து இருக்கிறார். திருமாவளவனுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் கம்யூனிஸ்ட் தத்துவங்களையும் கிராமப்புற எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் திருமாவளவர்கள். அதை யாராலையும் மறுக்க முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராலையும் அது மறுக்க முடியாது. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உழைப்பு அப்படி. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது 20 மணி நேரம் உழைக்கிறாரா? இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த விளிம்பி நிலையில் இருக்கிற மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவரா திருமாவளவர்கள். 40 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் பண்ணி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சக்தியா விடுதலை சிறுத்தையை வளர்த்துருக்கிறாரா? அப்படியாப்பட்ட தொண்டர்கள் உன்கிட்ட வந்துடுவாங்கடா, இல்லை விஜய் கட்சியில் போயிடுவாங்கடா? நீ விடுதலை சிறுத்தை கட்சியில் பாடம் கற்றுக்கிட்டு போன ஆளு சரியா? அண்ணன் திருமாவளவர்கள் 1984 இந்திய எதிர்ப்பாக போராடின ஒரு ஆள்ரா. விடுதலை புலிகள் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு விசுவாசமா இருந்த தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அது அண்ணன் திருமாவளவன் தான்டா. இன்னமும் கொண்ட கொள்கையில உறுதுணையா இருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான்டா. கடந்த 100 வருஷத்துல தமிழ்நாட்டில் சனாதனத்தை எதிர்த்து நின்று கொண்ட கொள்கையில் உறுதியா நின்ற நபர்கள் 3 பேர் தான். சனாதனம் எதிர்த்து கொண்ட கொள்கையில் உறுதுணையா இருந்தவர் தந்தை பெரியார். அதுக்கப்புறம் சனாதனத்தை எதிர்த்து கொண்ட கொள்கையில உறுதுணையா இருந்தவர் பழனி பாபா. இந்தியா முழுக்க சனாதனம் பரவனாலும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு சனாதனம் உள்ள நுழையாம இருக்குதுன்னா அது அண்ணன் திருமா தானா காரணம். அண்ணன் திருமா தமிழ்நாட்டின் எல்லை சாவிட ஒடுக்கப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களையும் காக்க வந்த காவல் தெய்வம்டா அண்ணன் திருமாவளவர்கள். லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் குல தெய்வம்டா அண்ணன் எழுச்சி தமிழர். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் அண்ணன் திருமாவளவன் கால்கள் பயணம் பண்ணக்கூடாது. ஆதவஜன திமுக இருந்தாரு, அங்கேயும் நன்றி விசுவாசமா இல்லை. விடுதலை சிறுத்தையில் இருந்தாரு, அங்கேயும் நன்றி விசுவாசமா இல்லை. இன்னைக்கு தாவேக்கல வந்திருக்காரு, விஜய்க்கு நன்றி விசுவாசமா இருக்க மாட்டார். நான் அடிச்சு சொல்றேன், தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த ஆதவ அர்ஜுனா நன்றி விசுவாசமா இருக்கே மாட்டார். என்னைக்கா இருந்தாலும் வெளியில போயிட்டு விஜய்க்கு கட்சியே தெரியல, அரசியலே தெரியல, நான் தான் கற்றுக் கொடுத்த அரசியல் எல்லாமே அப்படின்ட்டு போய் தன்னை பற்றி பெருமையாக பேசுவார். அதனால விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் தாவேக்கா தொண்டர்களும் இப்பவே விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு தீய சக்தி இந்த ஆதவ அர்ஜுனா, நீங்கள் சொல்கிறீங்களே தீய சக்தின்னு, உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு தீய சக்தி தான் இந்த ஆதவ அர்ஜுனா. இவனை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் கட்சி நல்லா இருக்கும். இவனை உள்ளுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா தாவேக்கான்ற ஒரு கட்சி 2026 அப்புறம் காணாமல் போயிடும்.